பீட்டா ஃபிஷ்ஷுக்கு போர் வாட்டரு செட் ஆகாது. செட் ஆகாது மீன்ஸு அது வந்து என்னன்னா, நீங்க உங்க வீட்ல ப்ரீட் பண்ண குட்டிங்களுக்கு செட் ஆகலாம். ஏன்னா, அது உங்க வீட்லயே பொறந்து வளர்ந்துருக்கும். இப்போ வெளிலேருந்து ஒரு மீன வாங்கிட்டு வரீங்கன்னா, உங்க வீட்ல செட் ஆகலைன்னா, அது உங்க வீட்ல இருக்கிற அந்த வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸு, பிஹெச்சு அதெல்லாம் வந்து ஒரு காரணமா இருக்கலாம். டிடிஎஸ் லெவல் வந்து டிடிஎஸ்னால ஒரு மீன் இறந்து போகாது. டிடிஎஸ்னால ஒரு ஸ்ட்ரகிள் ஆகும். அதாவது கஷ்டப்படலாம். அதனால வந்து பெரிய உயிரிழப்புலாம் உயிர்லாம் போகாது. ஏன்னா பிஹெச்னால தான் ப்ராப்ளம் வரும். பீட்டா பீட்டா ஃபிஷ்க்கு. அதாவது ஒரு டிடிஎஸ்னாலலாம் பிரச்சனைலாம் வராது. மெயினா உங்கள் தண்ணியில் இருக்கிற மினரல்ஸ். அதில் தாது பொருள். அது தாது பொருளால் அந்த வளர்ந்த இடத்துல அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். உங்களோட இடத்துல வந்து அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். அதனால தான் டிஃபர் ஆகுமே தவிர, மற்றபடி அந்த போர் வாட்டர் வந்து அது வந்து விட்டாலே செத்து போயிடும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் ஏரியாவில் நல்லா இருந்ததுன்னா உயிரோடு இருக்கும். நல்லா இல்லைன்னா அந்த வளர்ந்த இடத்துக்கும் உங்களோட இடத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்கள் போர் வாட்டர் வந்து கெட்டதுலாம் கிடையாது. உங்கள் போர் வாட்டரில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அந்த அந்த இடமே வந்து சரியில்லாமல் இருக்கும். ரொம்ப அது வந்து பாறை நிறைஞ்சது, மண் நிறைஞ்சது, சேறு நிறைஞ்சது, குளம் பக்கத்தில் இருக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி போர் வாட்டரும் மாறும். அதை பார்த்துட்டு செக்கப் பண்ணி பாருங்க. ஆனால் போர் வாட்டர் கெட்டது கிடையாது. ஆனால் அதை பயன்படுத்த விதம் இருக்குது.